வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்க க்ளோசிங் டேபிளில் நேற்றுக்கு ஒரு லெவல் எடுத்தோம் இல்லைங்களா? அதாவது ஹையஸ்ட்டு நியர்பை கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் எடுத்து நம்ம ஒரு லெவல் எடுத்தோம். அந்த லெவல் எடுத்துட்டு அதில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் அது ரெண்டையும் மார்க் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் நேற்றுக்கு இந்த ஒரு லைன் மார்க் பண்ணியிருந்தோம். நேற்றுக்கு வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த 426ன்ற ஒரு லைன் மார்க் பண்ணோம். ஸோ அப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆனது நியர்பை அங்கே தான் 430 ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம் நேற்றுக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, நேற்றுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல 25,000லேருந்து 25,400 போய் 300 க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப ஒரு 300 பாயிண்ட்டு அதிகமாக போயிருக்காங்க. ஸோ நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு, நாளைக்கும் கேப் அப் தான் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் காலை பை பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டே ஓப்பன் ஆனோடனே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துடுச்சு அப்படின்றப்ப கால் ஆப்ஷனும் நீங்கள் வாங்கின ப்ரைஸு கீழே தான் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே. அதனால தான் அந்த வந்து 1 மினிட் கேண்டில் வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு இந்த சொல்லுவாங்களே அந்த இம்பேலன்ஸ் ஜோனு அப்புறம் என்ன சொல்கிறது ஃபேர் வேல்யூ கேப்பு இதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தாலும் கேப்பை கொடுத்து மறுபடியும் கொடுத்ததுனால உங்களுக்கு அதுவுமே மைனஸ். ஸோ நீங்கள் எந்த பக்கம் பை பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல தவிர்க்கிறோம். இப்படி போய் ஒன் சைடு மொமெண்டம் போய் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அந்த பொசிஷன் எடுத்து வைக்கிறதும் எதுவுமே நம்ம தவிர்த்துட்டு எங்கே ஓப்பன் ஆகுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் விஷயம். இது எல்லா நாளுக்கும் இந்த இப்போ நேற்றுக்கு பார்த்த வீடியோவை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலும் இதே மாதிரியே எல்லா நாளும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கேண்டில் வந்து 15 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாள் முடிஞ்ச சினாரியோ அதுக்கு கொடுத்துருக்க டேபிள், அந்த டேபிள் வந்து என்ன டேட்டாவை தர்றாங்க, அந்த டேட்டாவை வச்சு சைக்காலஜிக்கலாக எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை நீங்கள் உங்களால் ஓனாக வந்து அந்த இந்த மாதிரி எக்ஸாக்ட் லைன்ஸை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சொல்லலாம், நீங்கள் அந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அப்போ வந்து நீங்கள் என்னையை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடும். நீங்கள் தனித்து யோசித்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சினாரியோ எப்படி இருக்குது, அந்த சினாரியோவுக்கு என்னென்ன மாதிரி பார்க்குறோம் டேபிளை அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணினா தான் உங்களுக்கும் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி பர்ஃபெக்டான லெவல்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண நீங்களே கற்றுக்குவீங்க. ஸோ இன்றைக்குமே அதான் ஓப்பன் ஆனோடனே கீழே வந்துட்டாங்க. ஸோ மேலே 430 ஓப்பன் ஆனது 290. ஸோ ஒரு நாளைக்கு 100 to 150 பாயிண்ட் தான் ரேஞ்ச் அப்படின்றப்ப அந்த ரேஞ்சை காலையிலே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ், அடுத்த 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்சை முடிச்சுட்டு ஸோ மார்க்கெட் அதுக்குள்ளே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே ஆக்சுவலாக உங்களுக்கு முடிஞ்சுது 430லேருந்து 312 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் அப்படின்னா அன்னைக்கான ரேஞ்ச் அந்த காலையிலேயே முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட் வேஸில் போயிடுச்சு. சரிங்களா? இதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நம்ம அந்த எக்ஸாக்ட் லெவல் எடுக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த ரெசிஸ்டன்ஸ் போய் கீழே வரும், இல்லை அகைன் அதை பிரேக் பண்ணி மேலே போவாங்க. இப்போ இதை வந்து இந்த இடத்துல காலையில் மார்னிங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டாங்க. அகைன் அங்கே போய் அந்த இடத்துல ஒரு தடவை பிரேக் பண்ணி அகைன் ஒரு தடவை பிரேக் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் திருப்பி வரும்போது இந்த இடம் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. நான் சொல்லியிருந்தேங்களா நேற்று, இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டா இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக செயல்படும் அப்படின்னு. ஸோ இந்த லெவல் சப்போர்ட்டாக செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம மேலே கொடுத்துருந்து 51,996 அப்படின்ற லெவல் நியர்பை அது கரெக்டான ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்பட்டு அதுக்குள்ளே சைட் வைஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கணும். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பார்க்க நம்ம ஒவ்வொரு சினாரியோவுக்கும் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத வச்சு நீங்களே அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கான லெவல்ஸ் போயிடுவோம். ஸோ இதில் பாருங்கள், நிஃப்டிக்கு இன்னைக்கு 25,400 கால், 25,300 புட் அண்ட் 350 கால், 500 கால், 300 கால், 400 புட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஓவரால் அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 300 காலம் இருக்குது, 400 காலன் புட்டம் இருக்குது, 300 காலன் புட்டம் இருக்குது, 350 காலன் புட்டம் இருக்குது. அப்போ 300 to 400 ரேஞ்சு, 350 ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இன்னைக்கு சினாரியோ இருக்குது.
ஸோ இது நாளைக்கு எடுத்துக்கும் போது உங்களுக்கு 300 புட் 400 கால் அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேஞ்சே எடுத்துக்கலாம். அப்போ 400 காலோடைய க்ளோஸ் 100 அப்படின்னா 25,500. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் நான் இந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் கொடுக்குறேன். அந்த இடையில இருக்க இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்களாக அனலைஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 25,500 400 காலோடைய க்ளோஸ் 100 அப்படின்னா 25,500 அப்படின்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ரவுண்ட் நம்பர்கிட்ட வந்துருக்கு. ஸோ அந்த ரவுண்ட் நம்பர்கிட்ட எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நியர்பை. அடுத்து 25,300 புட்டுடைய க்ளோஸ் வந்து 113 அப்படின்னா 25,187 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். 25,187. இதை நான் வந்து உங்களுக்கு லைன் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இதுவாகவே போட்டு கொடுத்துடலாம். ஒரு சார்ட்லேயோ சைடில் இல்லை நம்பரில் எழுதி காமிச்சா கொடுத்துடலாம். ஏன் இதில் போடுறேன், சார்ட்டில் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, சார்ட் தான் நிறைய பேருக்கு தெரியுது சரிங்களா. அப்போ இந்த சார்ட்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக சார்ட்லேயே போடுறேன். ஸோ 25,187 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இப்போ இந்த 100 + 113 213 அப்படின்னு வச்சுக்கிட்டா 25,613 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 25,300ஓட 213 மைனஸ் பண்ணிங்கன்னா 25,087 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ பாருங்க, இதுல இருந்து மார்க்கெட்டை வந்து 500 பாயிண்ட் செட் பண்றாங்க. அதாவது 25,087 25,613 அப்படின்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள செட் பண்றாங்க. ஸோ இங்கேருந்து மொமெண்டம் கொடுத்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. அகெயின் இந்த ரவுண்ட் நம்பரை எப்போ பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா தான் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் அடுத்த மொமெண்டம் இருக்கும் சரிங்களா. ஏன்னா அது வந்து நியர்பை உங்களுக்கு ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்த மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். ரேஞ்சு சுருக்குறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சைட் வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குமான்றதை பார்க்கணும். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது வந்து 51,938 அப்படின்ற லெவலில் முடிஞ்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் 51,800 புட் அப்படின்றத ஸ்டாண்டர்டாக ஒரு புட் ஃபஸ்ட் இருக்குங்களா கீழே. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா எல்லாமே கால் 52,000 கால், 51,800 கால், 51,900 கால், 51,700 கால். இங்கே 51,800 புட். அப்போ 51,800 புட் 700 கால் அப்படின்றப்ப நியர்பை உங்களுக்கு ஐடிஎம் கால் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஐடிஎம் கால் இங்கே இருக்கிறதுனால நாளைக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அடுத்த ட்ரேட் டேயில் உங்களுக்கு இன்ட்ராடேயில் எப்படி அதை வந்து கொண்டு போகிறாங்க, ஐடிஎம் காலை வந்து கீழே கொண்டு போகிறாங்களா இல்லை அகெயின் மேலே கொண்டு வராங்களா அப்படின்றத பார்க்கணும். கேப் டவுன் ஓப்பன் பண்ணி மேலேயும் கொண்டு வந்துடலாம். இந்த ஐடிஎம் கால் இருக்கக்கூடாது அப்படின்றப்ப இந்த ஐடிஎம் காலுடைய இன்னைக்கு லோ 261 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 51,961 அப்படின்ற லெவல். இதை நோட் பண்ணிக்கிங்க, இது கொஞ்சம் முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ 51,961 ஓகேங்களா. அந்த லைனை மட்டும் நம்ம வேற கலரில் மாற்றிக்கலாம். அந்த லைனை மட்டும் நம்ம வேறு கலரில் மாற்றியாச்சு. இப்போ 51,800 கால் அண்ட் 51,800 புட் இது ரெண்டையும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மல்டிபிள் கேட்ச் கால் சைடு தான் இருக்குது. இருந்தாலுமே நியர்பை இந்த 800ன்றத ஒரு ஸ்ட்ராடில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஸ்ட்ரைக்குள்ளே வரனால 51,700 இருக்காங்க. 6 ஸ்ட்ரைக்குள்ளே 51,700 ஸ்ட்ராடலும் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் 938 முடிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ராடல் எடுத்துக்கலாம். 51,800 ஸ்ட்ராடல். அந்த 51,800 காலோடைய க்ளோஸ் வந்து 303 அப்படின்னா
52,103 கரெக்டுங்களா? ஸோ 52,103 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஸோ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 51,800 புட்டுடைய க்ளோஸ் 260. அப்போ 51,800 மைனஸ் 260னா 51,540 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் கிடைச்சிருச்சா? ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் ஒயிட் ரேஞ்சும் கிடைச்சிருச்சு. இப்போ 260 ப்ளஸ் 303 அப்படின்றப்ப 800. 51,800ஓட இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 52,363 சாரி. அப்போ 52,363. ஸோ அதோட வந்து அதை மைனஸ் பண்ணிக்கிச்சு. அதாவது 51,800 அந்த 260 ப்ளஸ் 303 260 ப்ளஸ் 303 வந்து 51,800 கூட மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 51,237 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் கிடைச்சிருச்சு, ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் டாப் ரெண்டுமே கிடைச்சிருச்சு. அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு இந்த எக்ஸாக்ட் லெவல் ஒன்று கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஐடிஎம் கால் என்ன இருக்குது அப்படின்றது. இது வந்து ஒரு சினாரியோ. இந்த சினாரியோ வச்சு நமக்கு எடுக்கிறோம். நீங்கள் ஒரு லெவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு மேலே போனால் என்ன, அந்த லெவலுக்கு கீழே இல்லைன்னா கீழே வந்தால் என்ன, அந்த லெவலுக்கே வராமல் அகெயின் சப்போஸ் நம்ம இந்த லெவல் இவ்வளோ லெவல் எடுத்து வச்சுக்கிறோம், ஸோ இங்கே போகணும், இது முக்கியமான லெவல் இங்கே போகணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ இங்கே போகாமல் ஓப்பன் ஆனோடனே இங்கே வந்துட்டாங்கன்னா கூட அகெயின் அப்போ இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குமா, இன்னைக்கு மார்க்கெட் சினாரியோவில் என்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். இன்னைக்கு என்ன க்ளோஸ் கொடுத்துருக்காங்க? 51,938. அந்த 51,938 ப்ளஸ் இந்த 961 ரெண்டுமே நியர்பை இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன நடக்குது, எப்படிலாம் மார்க்கெட் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.